ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேகே கேமர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வின்சோ கோல்டை லாகின் பண்ணி விளையாண்டுட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ நம்மகிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 ரூபா இருக்குது. மேலே இருக்குது, அந்த புள்ளிக்கு அடுத்த சைடு உள்ளது கணக்கு கிடையாது. மேலே பாருங்கள் 52 ரூபா இருக்குது. இப்போ நம்மளோட டைமண்ட் அந்த சைடில் சுற்றக்கூடியது இருக்கும். அதில் சுற்றினால நமக்கு டைமண்ட் 17 ரூபா கிடச்சிருக்கு பாருங்கள். இதுலேருந்து நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயருக்கு 85 ரூபாய்க்கு இந்த கேமில் உள்ளது 85 ரூபாய்க்குள்ளது 100 டைமண்டு கிடைக்கும். அதை நம்ம நேராக ஃப்ரீ ஃபயருக்கு டப்பை போட்டுக்கலாம். ஃப்ரீ ஃபயர் இது எல்லா கேமும் உண்டுங்க. ஃப்ரீ ஃபயர்லாம் பப்ஜிலாம். ஃப்ரீ ஃபயரில் அந்த 18ன்னு காமிக்கா, அந்த டைம் முடியும் போது கரெக்டாக நீங்கள் உள்ளே போகணும். அப்போ எல்லாருமே அந்த கேமுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ கரெக்டாக உள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் பாருங்கள். 170 ரூபாய்க்கு 210 டைமண்டு, 85 ரூபாய்க்கு 100 டைமண்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கேம் லேண்டு காமிக்க போகிறோம். நம்ம கீழே 15 ரூபா இருக்கா, அது நம்ம பேங்குக்கே வித்ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன கேம் விளையாடலாம், நமக்கு எல்லா கேமும் இந்த ப்ளே ஃப்ரீன்னு காமிக்கா, அது கொடுத்து நீங்கள் உள்ளே போகாதீங்க. அது கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு துட்டு கிடைக்காது. நீங்கள் வேறு ஏதாவது கேமுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொல்லும். இப்போ அதில் 0 காயின்னு காமிக்கா, அந்த 0 காயின் காமிச்சா நீங்கள் விளையாடதே வேஸ்ட்னு அர்த்தம். நீங்கள் முன்னாடி இந்த கேமில் விளையாடும் போது சுட்டு தருவாங்க. ஆனால் இப்போ நம்ம முன்னாடி லேண்டு துவக்கும் போது துட்டு தர மாட்டாங்க. அதான் கொஞ்சம் விஷயம். நம்ம முன்னாடியே விளையாடும் போது தோத்துட்டோம்னா ஆடு காசு கொடுக்கணும். நம்ம பேங்க்லேருந்து ஆடு காசு கொடுத்தா மட்டும்தான் விளையாட முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதுவே துவக்காமல் விளையாண்டுட்டு இருந்தோம்னா மேலே துட்டு காமிக்கும். அதை வச்சு விளையாடலாம். அந்த ஸ்கோர் ஏறிட்டே இருக்கா, அதை மாதிரி தாங்க விளையாடணும். 53 56ன்னு காமிக்கா, அதை மாதிரி தாங்க விளையாடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க பாருங்கள். இது மேலே இந்த டைம் லெஃப்ட்டுன்னு காமிக்கா, டைம் லெஃப்ட்னா வெளியே போகிறது. அந்த டைம் முடிஞ்சோன்னா வெளியே கொண்டு போய் விட்ரும். 39 செகண்ட் ஓடிட்டுருக்கு. இந்த செகண்டை கணக்கு வச்சுட்டு விளையாடுங்க. ஒரு மேட்ச்சுக்கு 1 நிமிஷம் காமிக்கும். 1 நிமிஷத்துலேருந்து அப்படி கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும். 39 எப்படி காமிச்சிட்டே இருக்கா. இந்த கேம் நமக்கு பேங்க்குக்கும் வித்ட்ரா பண்ணிடலாம். ஆனால் இப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா இதில் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும், அந்த போய் அடிக்கக்கூடியது. அது கொஞ்ச நேரம் மிஸ்ஸிங்கு காமிச்சு அப்படி கொஞ்ச நேரம் அப்படி நின்றுட்டே இருக்கும். இப்போ நம்ம எதாவது தப்பாக அடிச்சிட்டோம்னா அது அப்படி நின்றுட்டே இருக்கும் கொஞ்ச நேரம். அது சுற்றி அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே நமக்கு டைம் முடிஞ்சிடும். அதுமாதிரி அதனால் ஒழுங்காக விளையாடுங்க. இப்போ நம்ம 183 ஸ்கோர் அடிச்சிருக்கோம். யார் ஜெயகாந்த் பார்ப்போம். இன்னொருத்தர் விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம தான் ஃபஸ்ட் இடம் 183, இன்னொருத்தர் 136. மேலே 0 இது காமிக்கா. அப்படின்னா உங்களுக்கு 8 காயினில் இருக்கும்.